அனைவருக்கும் சிறந்த நல் வணக்கங்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று தை மாத பலன்கள் யாருக்கெல்லாம் ஒரு சிறந்த யோகத்தை கொடுக்க போகிறது என்பதை பார்க்க போகிறோம். முதலில் அது ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கேன். இன்றைக்கி தை மாத பலன்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது சிம்ம ராசி. இன்றைய தினம் சிம்ம ராசிக்கு தை மாத பலன்கள் பார்க்க போகிறோம். முதலில் சிம்ம ராசியினுடைய தை மாத கிரக அமைப்புகளை பார்ப்போம். முதலில் தை மாதம் சிம்ம ராசியின் கிரக அமைப்புகள், அதாவது சிம்ம ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது. சிம்ம ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது, அதே நேரம் 4ஆம் இடத்தில் சுக்கிரன், 5ஆம் இடத்தில் செவ்வாய் புதன், 6ஆம் இடத்தில் சூரியன், ராசியாதிபதி சூரியன் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் சூரியன், 7ஆம் இடத்தில் சனி பகவான், 8ஆம் இடத்தில் ராகு, 9ஆம் இடத்தில் புதன். இந்த கிரக அமைப்புகள் தை மாதம் சிம்மராசியினுடைய கிரக அமைப்புகள். இந்த இப்படி கிரக அமைப்புகளில் தை பிறந்தாலும் இந்த தை மாதம் வரக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய கண்டிப்பாக சிம்ம ராசிக்கு கண்டகச்சனி ஒன்று நடக்குது. 7ஆம் இட கண்டகச்சனியாக கூட இருந்தே குழி பறிப்பாங்க. அதை கொஞ்சம் கவனமாக இருக்கும். கூட இருக்கிறவங்களே கொஞ்சம் நமக்கு கூட இருந்தே குழி பறிக்கக்கூடிய நிலை இருந்தாலும் வெற்றி பெறுவது சிம்ம ராசி. என்னத்தை கூட இருந்து பொலி பறித்தாலும் வெற்றி பெறுவது சிம்ம ராசி. ஆக அதிகப்படியான தொழில் முன்னேற்றத்தையும் நினைச்சதெல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு காலங்களாக நிச்சயமாக சிம்ம ராசிக்கு உறுதியாக அமையும். ஏன்னா சிம்ம ராசிக்கு 4ஆம் அதிபதியும் அதே நேரத்தில் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 4-9 செவ்வாய் சொத்துக்களையும் அதே நேரம் பதவி முன்னேற்றத்தையும் தொழில் முன்னேற்றத்தையும் தரக்கூடியவர். அவர் தை 21 ரொம்ப சிறப்பாக மாறியதார். அதுக்கு முன்னாடி தை 3, அதாவது இந்த காரியம் நடக்கிறவங்க தை 3 தொழில் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு கிரக அமைப்பு இருக்குது. அந்த ஒரு முன்னேற்றத்தினால நிச்சயம் ஒரு இடமாற்றம், நிச்சயமாக ஒரு பதவி முன்னேற்றம், இடமாற்றம் தை 3க்கு அப்புறம் முதல்ல வந்துடும். அதுக்கப்புறம் தை 21 இந்த 4ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவனும் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவனும் செவ்வாய் தை 21க்கு அப்புறம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இருந்தாலும் என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்ப்போம். வீடு, இடம், சொத்துக்கள், கார், நல்ல வருமானம், முடக்கப்பட்ட சொத்துக்கள்லாம் கைக்கு சேர்றது, காசு கூட மற்றவங்கிட்ட முடங்கின காசு கூட சேர்த்து. அதே நேரத்தில் பதவி முன்னேற்றம், வேலை பார்க்குறவங்களுக்கு இடம் மாற்றம், பதவி முன்னேற்றம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதாவது தை மாத பலன்கள் என்பது நிச்சயமாக இந்த வருஷம் இந்த தை மாத பலன்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மீண்டும் ஒரு நல்ல விளக்கத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.